லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வாக வலுவடைந்து விட்டது என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை, வடக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று காலையில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் அதே பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்திருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவடையும். இந்த புயல் சின்னம் நாளை காலையில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடியா கடற்கரை இடையே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. புயல் சின்னம் மற்றும் தென்மேற்கு பருவநிலை காரணமாக அடுத்த ஒரு வாரத்துக்கு தமிழகம் புதுச்சேரியில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 23ஆம் தேதி வரை இந்த மழை நீடிக்கும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது.